வீடுகளுக்கு நம்மளால வேலை நிமித்தம் போக முடியாது. மனைவி போயிட்டு வருவாங்க, இல்லைன்னா கணவன் யாரோ ஒரு ஆள் போயிட்டு வருவாங்க. என்னை பத்தி யாராவது விசாரிச்சாங்களா? இந்த கேள்வி யாராவது கேட்டிருக்கீங்களா? நம்மளை யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு கேட்போம் இல்லையா? நம்மளை பத்தி நினைவு யாருக்காவது வருதான்னு கேட்போம். இது எல்லாருக்குமே உள்ள சாதாரணமா உள்ள நேச்சுரலா உள்ள ஒரு விஷயம். என்னை பத்தி யாராவது கேட்டாங்களா? கேட்கலன்னா சோர்வு ஆயிடும். நம்மள்ட்ட யாருமே நினைக்கலையா, நம்மள்ட்ட ஒரு நாய் கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க. அப்படியா? பெரிய லாபம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் ஒரு சந்தோஷம். நம்ம வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நினைவு கூறப்படுதல் வந்து ஒரு பேசிக் நீடு. இதுல பெரிய சத்தியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அவருடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, அவரு மாம்சத்தை நமக்காக கொடுத்திருக்கிறாரு, புதிய மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தை கிழிச்சு நமக்காக கொடுத்திருக்கிறாரு. பெரிய சத்தியங்கள் இதுல இருக்குது. நான் அவர் சொல்ற பாருங்க, ரொம்ப சிம்பிளா என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். நான் உங்களுக்காக கொடுத்தத, என் சரீரத்தையே கொடுத்தத, என் ரத்தத்தையே நான் கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறார். நம்ம வந்து கிஃப்ட் எல்லாம் சில திருமணங்களுக்கோ இல்லைன்னா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன நினைப்போம், நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அதை நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொல்லி. அவர் நமக்காக கொடுத்த கிஃப்ட் அவருடைய ஜீவன், அவர் உயிரையே கொடுத்து இப்ப என்ன சொல்ல நினைவு கூறுங்கிறாரு. இது வந்து நம்ம கம்யூனியன் டைப் மட்டும் நினைவு கூறுதல் இல்லை, நினைவு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அவர் கொடுத்த வேலை ரொம்ப பெருசு இல்லையா? இதை நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறாரு. அது இது எதை காமிக்குதுன்னா, அவர் வந்து அந்த கிராட்டிடியூட் எதிர்பார்க்கிறார் நம்மள்ட்ட. நமக்கு நிறைய நன்மைகள் பண்ணிருக்கிறார் அப்படியா இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு நன்மைலாம் ஆண்டவர் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்லி? யாருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரு இல்லையா? எத்தனை பேர் செஞ்சிருக்காரு? பின்னாடி ஒரு சீட்டுக்கு பின்னாடி வாழ்ந்த காலங்க உங்களுக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கல திரும்புறதுக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரு. கடைசி சீட்ல போதுங்க, பின்னாடி செவத்தை பத்தி சொல்ல வேண்டாம், முன்னாடி பத்தி சொல்லிக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமா நன்மை செஞ்சிருக்கிறாரு. எத்தனை நாள் எத்தனை தடவை நம்மகிட்ட நினைவு வருது. ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சுக்கிறாங்க ஆண்டவர். போன மாசம் நீங்க இதுல இருந்து காப்பாத்துறதுனால தான் சேவ் டு கிராஸ் தட் லைன். இல்லைன்னா நான் அதை கிராஸ் பண்ணிருக்கே மாட்டேன், அங்கேயே முடிச்சுட்டு போயிருப்பேன். இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க இதை செஞ்சதுனால தான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் புதுசா நமக்கு அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்கிறாரு, நம்மளை காப்பாத்தி வச்சுட்டே இருக்கிறாரு. கொரோனா காலத்துல நம்மளை காப்பாத்தி இருக்காரு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேர் போயிட்டாங்கல்ல, காப்பாத்திட்டே இருக்கிறாரு. இது நமக்கு நினைவுல இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பாருங்க, அவர் நினைவு கூறப்படுறத விரும்புறாரு. ஒரு 10 குஷ்டரோகிகளை வந்து அவர் சுத்தமாக்குறாரு. சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லையா? எங்க மத்த 9 பேர் எதிர்பார்க்க அவர் தெரியாத 9 பேர் திரும்ப வரமாட்டான்னு சொல்லி அவர் சர்வ உள்ளவர். அவர் இறுதியில இருந்து துவக்கத்தை பார்க்கிறவர், அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனா எங்கன்னு கேட்கிறாரு. அதாவது அந்த அன்பு வந்து இட் எக்ஸ்பெக்ட்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. இவருக்கு அவரால் என்ன செஞ்சிட முடியும்?